டாடா கார் உற்பத்தி தொழிற்சாலை இந்தியாவிற்கே முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம். இனி உலக நாடுகளுடன் தான் தமிழ்நாட்டுக்கு போட்டி எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மற்ற மாநிலங்களுக்கு போட்டி மாநிலம் என்பதெல்லாம் தமிழ்நாடு எப்போ கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ உலக நாடுகளோடு தமிழ்நாட்டை போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. இது நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு முன்னேற்றம். மார்ச் 15ஆம் தேதி குரூப் 2 2A தேர்வுகள் நடைபெறும். நேற்று குரூப் 2 தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் புதிய தேதியை அறிவித்தது TNPSC. தமிழக பாஜகவின் அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்து கேசவ விநாயகம் விடுவிப்பு. அண்ணாமலை தரப்பின் புகாரின் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல். திமுகவுடன் கூட்டணி இழுபறி எதுவும் கிடையாது என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். அதிமுக கட்சியை விட்டுவிடாமல் எடப்பாடி பழனிசாமி பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என பேட்டி. கூட்டணி இழுபறிலாம் இல்ல, பேசிட்டு இருக்கோம். இழுபறின்ற வார்த்தை வேண்டாம். இழுபறிக்கு எங்க வேலை இருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக கூட்டணி பத்தியும் காங்கிரஸ் கூட்டணி பத்தியும் என்ன கவலை இருக்கு? அவர் இருக்கிற இடத்துல அவர் கட்சியை விட்டுறாம பத்திரமா பாத்துக்க சொல்லுங்க. அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தினால் விவசாயம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். அமெரிக்க பொருட்களுக்கு 0% வரியை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என கனிமொழி MP கேள்வி. இந்த ஒப்பந்தத்தின் வழியாக இந்த கதவுகளை திறந்துவிட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே நம்முடைய விவசாயிகள், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். சீனியர் தலைவர்கள் தங்களை மட்டுமே முதன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. தொகுதி நிர்வாகிகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் அறிவுறுத்தல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் நாளை சந்திப்பு. அடுத்தடுத்து கூட்டம் நடைபெறும் நிலையில் மூத்த நிர்வாகிகளுடன் காணொலி மூலம் அவசர ஆலோசனை. ஜனநாயகன் சென்சார் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை முதல் வழக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது. விசாரணையின் போது வழக்கை திரும்பப் பெறுவதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு நீதிபதி அதற்கு ஒப்புதல் அளிப்பார் என தகவல். ஆளுங்கட்சியின் கட்டாயத்தின் பெயரில் குற்றம் சாட்டுவது மிகவும் துரதிருஷ்டவசமானது. சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பெண் MPக்கள் கடிதம். ராஜஸ்தான் மாநிலம் டான் மாவட்டத்தில் உள்ள சட்டக்கல்லூரியில் சக மாணவியை சுட்டுக் கொன்ற மாணவர். மாணவியை கொன்றுவிட்டு தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. பறவை காய்ச்சல் பரவல் எதிரொலியால் அசைவ உணவை சாப்பிடலாமா? சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக தொடங்கப்பட்ட காலை உணவு திட்டத்தில் சர்ச்சை. தூய்மை பணியாளர்களை குப்பை அள்ளும் வாகனத்தில் அழைத்து வரப்பட்ட அவலம். ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயிலில் வடமாநில தொழிலாளியை தாக்கிய தலைமை காவலர் சஸ்பெண்ட். பாஸ்ட் ஃபுட் கடையில் பொருட்களை லத்தியால் தள்ளிவிட்ட CCTV காட்சிகள் வெளியான நிலையில் நடவடிக்கை. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வகுப்பறையில் உயிரை கையில் பிடித்து கல்வி கற்கும் மாணவர்கள். வகுப்பறைக்குள் பாம்பு, நாய் உள்ளிட்ட விலங்குகள் சுற்றித் திரிவதால் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்வி. ராமேஸ்வரம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திய நடைபாதை வியாபாரிகள் கைது. தரதரவென இழுத்துச் சென்று வேனில் ஏற்றியதால் போலீசார் வியாபாரிகள் இடையே தள்ளுமுள்ளு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மயக்கமடைந்து கீழே விழுந்த 3ஆம் வகுப்பு சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. விஷப்பூச்சி கடித்ததால் உயிரிழந்தாரா என விசாரணை.
திருப்பத்தூர் அருகே சிறிய பாலம் அமைத்து 15 மாதங்கள் ஆகியும் தொகை வராததால் ஒப்பந்ததாரர் ஆத்திரம். பாலத்தில் யாரும் செல்லக்கூடாது என கயிறு கட்டி மக்களை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. அமெரிக்காவுடன் போர் பதற்றத்தால் 37 ஆண்டுகள் நடைமுறையில் மாற்றம் செய்தார் ஈரான் உச்ச தலைவர் கமேனி. ஆண்டுதோறும் பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் ராணுவ படை தளபதியின் கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணிப்பு. இந்தியாவுடன் T20 உலகக்கோப்பை போட்டியில் விளையாட பாகிஸ்தான் விதித்த நிபந்தனைகளை ஏற்க ICC மறுப்பு. பாகிஸ்தானின் கோரிக்கை தங்களது அதிகார வரம்பில் வராது என ICC கூறியதாக தகவல். உலகக்கோப்பை போட்டிகளில் மைதானத்திற்குள் விசிலை கொண்டு வர ICC தடை. இந்தந்த பொருட்களுக்கு தருகின விவரத்தை வெளியிட்ட ICC. IPL போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவது குறித்து தோனி மட்டுமே முடிவு செய்வார். ஓய்வு குறித்து யாருடன் ஆலோசனை நடத்த மாட்டார் என CSK அணி CEO காசி விஸ்வநாதன் திட்டவட்டம். T20 உலகக்கோப்பையில் ஓமன் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஜிம்பாப்வே அணி. நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை 13.3 ஓவர்களில் எட்டி அபார வெற்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.